வணக்கம் மக்களே, நம்ம சுரேஷ் உலா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கோவில் வரலாறு, தெய்வீக ரகசியங்கள், நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போன அதிசயங்கள்னு நிறைய விஷயங்களை இந்த சேனல்ல பார்க்க போறீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தவறாம பண்ணிடுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 9 விதமான கொடிய விஷத்தை வச்சு செஞ்ச ஒரு சிலை. ஆனா அந்த சிலை மேல அபிஷேகம் பண்ணி அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டா தீராத நோய் கூட குணமாகுது. விஷம் எப்படி மருந்தாகும்? சாத்தியமாயுது? இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிறவர் ஒரு சித்தர். அவர் பேரு போகர். இடம் பழனிமலை. தெய்வம் நம்ம தண்டாயுதபாணி முருகன். இன்னைக்கு பழனி முருகனோட நவபாஷான ரகசியத்தை முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பழம் நீ என்ற சொல்தான் மருவி பழனியாச்சு. இங்கதான் முருகன் தண்டாயுதபாணியா ஆண்டி கோலத்துல காட்சி தர்றார். கிரீடம் இல்லை, ஆபரணம் இல்லை, கையில வேல் கூட இல்லை, வெறும் தண்டம் மட்டும்தான். முருகன் பழனில குடிகொண்டு பல 1000 வருஷங்கள் ஓடிப்போச்சு. அதுக்கப்புறம்தான் நம்ம கதையோட நாயகன் போகர் சித்தர் வரலாற்றுக்குள்ள வர்றார். போகர் யாருன்னு கேட்டா 18 சித்தர்கள்ல ரொம்ப முக்கியமானவர், சக்தி வாய்ந்தவர். சில சுவடிகள் சொல்லுது அவர் சீன தேசத்துல பிறந்தவர்னு. அங்கேருந்து கப்பல் மூலமா தமிழ்நாட்டுக்கு வந்தார்னு சொல்வாங்க. இவருக்கு வைத்தியம், ரசவாதம், யோகம், ஞானம், வான சாஸ்திரம் எல்லாத்திலையும் அபாரமான அறிவு. போகர் 7000 என்று ஒரு பெரிய நூலே எழுதியிருக்கார். 7000 பாடல்கள் கொண்ட அந்த நூல்ல மருத்துவ ரகசியங்கள் கொட்டி கிடக்கு. போகர் பழனி மலை மேல ஒரு குகையில 12 வருஷம் கடும் தவம் இருந்தார். சாப்பாடில்லை, தூக்கமில்லை, முருகா முருகான்னு மட்டும்தான் மூச்சு. அவரோட தவத்தை மெச்சி ஒரு நாள் முருகன் நேரடியா காட்சி கொடுத்தார். முருகன் போகர் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? போகரே, எனக்கு ஒரு சிலை வேணும். ஆனா அது கல்லால செஞ்ச சாதாரண சிலையா இருக்கக்கூடாது. என்னை தேடி வர்ற பக்தர்களோட உடல் நோய், மனநோய், கர்ம நோய் எல்லாத்தையும் தீர்க்கிற ஒரு மருந்தா அந்த சிலை இருக்கணும். அப்படி ஒரு சிலைய உன்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு சொன்னார். முருகனோட உத்தரவை தலை மேல ஏத்துக்கிட்டார். போகர் உடனே வேலைய ஆரம்பிச்சார். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்ததுதான் நவபாஷாணம். நவபாஷாணம் என்றால் என்ன? நவ என்றால் 9, பாஷாணம் என்றால் விஷம். ஆமாங்க, 9 விதமான கொடிய விஷங்கள். இப்ப அந்த 9 விஷம் என்னென்னு சொல்றேன் கேளுங்க. முதலாவது வீரம். இது பாதரசம் கலந்த கொடிய விஷம். 2வது பூரம். இதுவும் பாதரசம் வகையை சேர்ந்தது. 3வது ரசம், அதாவது சுத்தமான பாதரசம். 4வது ஜாதிலிங்கம். இது பார்க்க சிவப்பா இருக்கும், ஆனா தொட்டா உயில் போகும். 5வது மிருதார் சிங். 6வது வெள்ளை பாஷாணம். 7வது கௌரி பாஷாணம். 8வது தொட்டி பாஷாணம். 9வது சங்கு பாஷாணம். இந்த 9ஐயும் தனித்தனியா சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும். அவ்வளவு கொடிய விஷம். ஆனா போகர் சித்தர் என்ன பண்ணினார்? 81 வகையான மூலிகைகளை சேகரிச்சார். கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, அவுரி, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, பிரண்டைன்னு 81 மூலிகை சாறு எடுத்தார். அந்த சாறு விட்டு இந்த 9 விஷத்தையும் சேர்த்து ஒரு பெரிய கல்லுரல்ல போட்டு அரைத்தார். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 12 வருஷம் தொடர்ந்து அரைத்தார். காலையும் அரைப்பார், ராத்திரியும் அரைப்பார். அரைத்து முடிச்சதும் அதை அக்னியில வச்சு எரித்தார். காய்ச்சி காய்ச்சி கடைசியில அது கல்லு மாதிரி இறுகி போச்சு. இப்போ அதுல விஷத்தன்மை போயிருச்சு. முழுக்க முழுக்க மருத்துவத்தன்மை வந்துருச்சு. இதுதான் சித்தர்களோட ரசவாத கலை, விஷத்தை மருந்தாக்குற வித்தை. இத சாதாரண மனுஷனால பண்ண முடியாது, சித்தர் மட்டும்தான் பண்ண முடியும். போகர் இந்த சிலையை எந்த நாள்ல செஞ்சார் தெரியுமா? பௌர்ணமி இரவு. நிலா உச்சத்துல இருக்கிறப்போ திருவோணம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்குதான் சிலைய வடிவமைத்து உயிர் கொடுத்தார்னு ஐதீகம். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அந்த சிலைதான் பழனிமலை மேல மூலஸ்தானத்துல இருக்கு. இப்போ இந்த சிலையோட அதிசயத்தை பார்ப்போம். தினமும் காலையில 6 மணிக்கு விழா பூஜையிலிருந்து ராத்திரி 8 மணி ராக்கால பூஜை வரைக்கும் 6 கால பூஜை நடக்கும். விழா பூஜை, சிறுகால சந்தி, கால சந்தி, உச்சகாலம், சாயரட்சை, ராக்காலம், இப்படி எல்லா பூஜையிலையும் சிலைக்கு அபிஷேகம் நடக்கும். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர்னு வரிசையா அபிஷேகம் பண்ணுவாங்க.
இப்படி அபிஷேகம் பண்ணும்போது நவபாஷாணத்தோட மருத்துவ குணம் அந்த அபிஷேக பொருள்ல இறங்குதுன்னு நம்பிக்கை. அதனாலதான் பழனி பஞ்சாமிர்தம் உலக பிரசித்தம். அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டா தீராத வயிற்று வலி, அல்சர், சர்க்கரை நோய், தோல் வியாதி, குழந்தை இல்லாத குறை எல்லாம் குணமாகுதுன்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் அனுபவபூர்வமா சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன் கேளுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பக்தர், பேரு சொல்ல வேணாம், அவருக்கு 10 வருஷமா வயிற்று வலி. எல்லா பெரிய ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டார், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டார். டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. கடைசியா ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி நீ பழனிக்கு போ, 48 நாள் விரதம் இருந்து தினமும் காலையில அபிஷேக பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிடு, உன் வியாதி போயிரும்னு சொன்னார். அவரும் நம்பிக்கையோட போனார். 48 நாள் விரதம் இருந்தார், தினமும் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டார். 48வது நாள் அவரோட 10 வருஷ வயிற்று வலி பூரணமா குணமாச்சு. இப்ப அவர் ஆரோக்கியமா இருக்கார். வருஷா வருஷம் தைப்பூசத்துக்கு பழனிக்கு காவடி எடுக்கிறார். இது கட்டுக்கதை இல்லை, நிஜமா நடந்த சம்பவம். இப்படி ஆயிரம் அனுபவங்கள் இருக்கு. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சிலை தினமும் அபிஷேகத்தால கொஞ்சம் கொஞ்சமா தேயுது. ஆமாங்க, நீங்க பழனிக்கு போய் மூலவர உத்து பாத்தீங்கன்னா சிலையோட காது பகுதி, மூக்கு பகுதி, கை விரல் எல்லாம் தேஞ்சு போயிருக்கிறத கண்கூடா பார்க்கலாம். எந்த கருங்கல் சிலையும் இப்படி தேயாது, 1000 வருஷமானாலும் தேயாது. ஆனா இந்த சிலை மட்டும் தேயுது. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணினாங்க, இன்னும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. இது போகர் சித்தரோட ரசவாத கலையோட அதிசயம். சிலை தேயிறதால தான் இப்போ சிலையோட தலைப்பகுதியில வெள்ளி கவசம் போட்டு பாதுகாக்கறாங்க. பழனி முருகனுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. மத்த கோவில்ல முருகனுக்கு வேல், சேவல் கொடி, மயிர் வாகனம் எல்லாம் இருக்கும். ஆனா பழனில முருகனுக்கு ஒரே ஆயுதம் தண்டம் மட்டும்தான். அதனால தான் தண்டாயுதபாணின்னு பேரு. தலையில கிரீடம் கிடையாது, மொட்டை தலை. காதுல குண்டலம் கிடையாது, கழுத்துல ஆபரணம் கிடையாது. இடுப்புல ஒரு கோவணம் மட்டும்தான். முழு ஆண்டி கோலம். ஏன் தெரியுமா? உலக பற்றெல்லாம் துறந்துட்டேன்னு சொல்றதுக்கு தான் இந்த கோலம். அந்த கோவணத்துக்கு கூட மருத்துவ சக்தி உண்டுன்னு சொல்வாங்க. முருகனுக்கு ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் பழனியே திருவிழா கோலம் பூண்டிரும். பழனில அன்னதானம் அமோகம். தினமும் பல 1000 பக்தர்கள் சாப்பிடுவாங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு பழனில கூடுற கூட்டத்தை பார்த்தா நமக்கே புல்லரிக்கும். லட்சமா பக்தர்கள். பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு பழனியே திருவிழா கோலம் பூண்டிரும். ஆக மொத்தத்துல பழனி முருகன் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தளம் இல்லை. அது போகர் சித்தரோட விஞ்ஞானமும் முருகனோட அருளும் சேர்ந்த ஒரு மருத்துவ அற்புதம். 9 விஷம் சேர்ந்து மருந்தான அதிசயம். 1000 வருஷமா இந்த அதிசயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை யுகமானாலும் நடக்கும். அதனால மக்களே, நீங்களும் ஒரு தடவை பழனிக்கு போங்க. 600 படி ஏறி மூச்சு வாங்கி மேல போய் நில்லுங்க. அங்கேருந்து பார்த்தா கொடைக்கானல் மலை, திண்டுக்கல் மலை எல்லாம் தெரியும். தமிழ்நாடே தெரியும். உள்ள போய் தண்டாயுதபாணிய மனசார தரிசனம் பண்ணுங்க. கண்ணீர் விட்டு வேண்டிக்கோங்க. அபிஷேக பஞ்சாமிர்தம் வாங்கி சாப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் வரும். கஷ்டம் எல்லாம் போகும். முருகன் கைவிட மாட்டார். வேலும் மயிலும் துணை இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணி முருகனோட அருளை பெறுங்க. நம்ம சுரேஷ் உலா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல மதுரை மீனாட்சி அம்மன் வரலாறு பார்க்கலாமா, இல்ல திருச்செந்தூர் முருகன் கதை பார்க்கலாமா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகமா யார் கேக்குறாங்களோ அந்த வீடியோ தான் அடுத்தது. சரிங்களா? நன்றி, வணக்கம். முருகனுக்கு அரோகரா.